Alhamdulillah, Alhamdulillah al-Wahid al-Qahhar. As-salatu was-salamu ala rasulihi al-Mukhtar wa ala alihi al-Athhar wa ashabihi al-Akhyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'an al-Azim wal Furqan al-Majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ها أنتم هؤلاء جادلتم عنهم يوم القيامة جادلتم عنهم في الحياة الدنيا فمن يجادل الله عنهم يوم القيامة وقال نبينا صلى الله عليه وسلم فاتقوا الله يعدلوا بين أولادكم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக கேரளாவிலே மரம் ஏறுகின்ற தொழில் செய்யக்கூடிய ஒருவர், அன்வர் சாதாத் என்பது அவருடைய பெயர், தன்னுடைய வீட்டிலே மாமரத்திலே மாம்பழங்களை பறித்து கொண்டிருந்த பொழுது அங்கிருந்த ஒரு காக்கை கூட்டிலே அவருடைய கைப்பட்டு விடுகிறது. காக்கை கூட்டிலிருந்து 1.5 பவுன் தங்க நகை கீழே விழுகிறது. 1.5 பவுன் தங்க வளையல் அந்த காக்கை கூட்டிலிருந்து கீழே விழுகிறது. கீழே மாம்பழங்களை எடுத்து கொண்டிருந்த அவர்களுடைய மகள் அந்த நகையை எடுத்து தன்னுடைய தந்தையிடம் கொடுத்து, இது யாருடையதோ அவர்களிடத்தில் நாம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று சொல்ல, தந்தையும் அதற்கு தகுந்தாற்போல் அருகிலே இருந்த பல நபர்களிடத்தில் விசாரிக்க, அது யாரும் எங்களுடையது அல்ல, எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட, அங்கிருந்த ஒரு பொது நூலகத்திலே அதற்கான அறிவிப்பை வெளியிட, 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹரிதா என்கின்ற ஒரு பெண்மணி துணி துவைத்து கொண்டிருந்த பொழுது பக்கத்திலே கலட்டி வைத்திருந்த அந்த 1.5 பவுன் தங்க வளையலை காகம் தூக்கி போயிருந்தது. தேடி பார்த்து கிடைக்காத ஒரு சங்கடத்திலே இருந்து கொண்டிருந்த சமயத்திலே இப்படி ஒரு செய்தி நூலகத்தினுடைய அறிவிப்பு பலகையிலே 1.5 பவுன் நகை கிடைத்திருப்பதாக வந்திருப்பதை கேள்விப்பட்டு, அதற்குண்டான பில், அதற்குண்டான அடையாளங்கள், அதை அந்த பெண்மணி அணிந்திருந்த போட்டோ, இவைகளை அன்வர் சாதாத் அவர்களிடத்திலே காண்பித்து அந்த வளையலை வாங்கி சென்றிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்தவர்களுடைய பொருளை அடித்து புடுங்குகின்ற ஒரு காலம். தன்னுடைய பொருள் அல்ல, இது பிறருக்கு சொந்தமான பொருள் என்று நன்றாகவே தெரிந்திருந்தும் எப்படியெல்லாம் அதை பறிப்பது, அபகரிப்பது என்று யோசிக்கின்ற, சிந்திக்கின்ற, அடித்து பிடுங்குகின்ற ஒரு காலகட்டத்தில் இப்படியான அரிதான மனிதர்கள் தன் வீட்டு மாமரத்தில, தன்னுடைய வீட்டுடைய மாமரத்தினுடைய காக்கை கூட்டிலிருந்து கீழே விழுகின்ற அந்த வளையலை யாரும் என்னுடையதென்று தேடி வரப்போவதில்லை. அதில் அவர் வைத்திருந்தாலோ, அதை விற்றிருந்தாலோ, அதை பயன்படுத்தி இருந்தாலோ அன்வர் சாதாத்தை யாரும் கேட்கப் போவதில்லை. ஆனாலும் அவருடைய நேர்மை, இது போன்ற அரிதான மனிதர்களுடைய நேர்மை பாராட்டத்தகுந்தது மட்டுமல்ல, நமக்கான பெரும் பாடங்களாகவும் அவைகள் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நேர்மையாக இருங்கள், பி ஹானஸ்ட் என்று சொல்லப்படுமேயானால்
நேர்மை என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய ஒரு காலம். நேர்மைக்கென்று ஒரு விலை இருக்கிறது. அந்த விலை கொடுக்கப்பட்டு நேர்மை வாங்கப்பட்டு விடுகிறது. அப்படியான ஒரு மோசமான ஒரு காலம். கணியத்திற்குரியவர்களே, நேர்மை என்பது ஒரு குணம், ஒரு பண்பு, ஒரு அற்புதமான ஒரு குணம், ஒரு அருமையான ஒரு பண்பு. மனிதர்களிடத்தில் தானாக உருவாக வேண்டிய ஒரு பண்பு, தானாக உருவாக வேண்டிய ஒரு குணம். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹு தஆலா நேர்மையாளர்களை நேசிக்கிறான் என்று கூறுகிறான். குர்ஆனிலே நீங்கள் எங்குமே அல்லாஹு தஆலா தொழுகையாளிகளை நேசிக்கிறான் என்று சொல்ல மாட்டான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஸல்லீன் குர்ஆன்ல நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. இன்னல்லாஹ யுஹிப்புஸ் ஸாயிமீன், அல்லாஹ் நோன்பாளிகளை நேசிக்கிறான், குர்ஆன்ல எங்கேயும் இருக்காது. அல்லாஹ் ஜகாத் கொடுப்பவர்களை நேசிக்கிறான், குர்ஆன்ல எங்கேயும் இருக்காது. அல்லாஹ் ஹஜ் செய்பவர்களை நேசிக்கிறான், குர்ஆன்ல எங்கேயும் இருக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, இவைகள் எல்லாம் கடமைகள், அவசியமாக செய்தே ஆக வேண்டிய ஒன்று. அவைகளுக்கும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா எவைகளெல்லாம் உயர் பண்புகளாக இருக்கின்றனவோ, எவைகளெல்லாம் உயர் குணங்களாக இருக்கின்றனவோ, எவைகளெல்லாம் தானாக ஒரு மனிதனுக்கு வர வேண்டுமோ, அவைகளெல்லாம் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நேசம் சேர்ந்து வந்துடும். அதனால தான் குர்ஆன்ல நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் யுஹிப்பு, இன்னல்லாஹ யுஹிப்பு என்கின்ற வார்த்தை குணங்களுக்கு பின்னால் வரும். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தஆலா உபகாரம் செய்பவர்களை நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹு தஆலா நீதமானவர்களை, அல்லாஹு தஆலா நேர்மையானவர்களை நேசிக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நேர்மையாக இருக்கக்கூடிய அந்த உயரிய பண்பு இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனிடத்திலும் தானாக வர வேண்டிய ஒரு பண்பு, தானாக உருவாக வேண்டிய ஒரு குணம். கண்ணியத்திற்குரியவர்களே, நேர்மையாக இருப்பது என்றால் என்ன? எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் நேர்மையாக இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 குணங்களை பற்றி பேசுவார்கள். அர்பஅன், 4 குணங்கள் இருக்கின்றன. மன் குன்ன ஃபீஹின்ன, யாரிடத்திலே இந்த 4 குணங்களும் இருக்கிறதோ அவர் முனாஃபிகுன் ஹிசாலுன், பரிசுத்தமான முனாஃபிக்காக அவர் இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். 4 குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ ஒரு முனாஃபிக். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 4 குணங்களுக்கு மாற்றமான குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் நேர்மையானவர். அந்த 4 விஷயங்களிலும் ஒரு நேர்மையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இதா ஹத்தஸ கதிப, அவர் பேசினால் பொய் பேசுவார். இது முனாஃபிக்குடைய அடையாளம். இதற்கு நேர் மாற்றமாக பேசினால் உண்மையே பேசுவது நேர்மைக்கான அடையாளம், நேர்மையாளருக்கான அடையாளம். வார்த்தையில் நேர்மை, பேசுகின்ற எல்லா வார்த்தைகளும் நேர்மையானதாக இருக்க வேண்டும், உண்மையானதாக இருக்க வேண்டும், பிற மனம் புண்படாதபடியாக இருக்க வேண்டும், பிறர் மனம் கஷ்டப்படாததாக இருக்க வேண்டும், வாழ்நாள்ல பொய்யே இருக்கக்கூடாது. இது வார்த்தையில் நேர்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்களே, பேசினால் பொய் பேசுவான் முனாஃபிக்குடைய அடையாளம் என்று. அதனுடைய நேர் எதிர்மாறான குணமாகிய உண்மையே பேசுவது, வார்த்தையில் நேர்மையாக இருப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக சொல்லுவார்கள், வயிதா ஆஹத அதர, அவன் வாக்கு கொடுப்பானேயானால் அதை மீறுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, வாக்கிலே நேர்மையாக இருப்பது இரண்டாவது குணம். எந்த வாக்கு எப்பொழுது கொடுக்கப்பட்டாலும் அதை உடனடியாக நிறைவேற்றி விட வேண்டும். வாக்குல மாற்றம் இருக்கக்கூடாது, மாற்றம் செய்யக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் பல தடவை சொல்லுவதுதான், இன்ன நேரத்திற்கு நான் இங்கு வந்து விடுவேன் என்று சொன்னால் அது சரியான நேரத்தை சொல்லணும். 10 மணிக்கு வருவேன் சொன்னா 10 மணியை சொல்லணும். அரை மணி நேரம் தாமதமாகத்தான் வர முடியும் என்கின்ற பட்சத்தில் 10:30 சொல்லணும். நான் 10 மணிக்கு வருவேன் என்று வாக்கு கொடுத்து விட்டு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் தாமதமாக வருவது இருக்கிறது, அது வாக்குக்கு மாற்றமான ஒண்ணு. ஒரு கடன் வாங்குறோம், பொருள் வாங்குறோம், இன்ன தேதியில நான் கொடுத்து விடுவேன் என்று சொல்லுவது வாக்கு.
அதை நிறைவேற்றணும். அது நேர்மையின் அடையாளம். அதற்கு மாற்றமாக நடப்பது என்பது நயவஞ்சகத்தின் அடையாளம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நயவஞ்சகர்களுடைய அடையாளத்தை சொல்லுகின்ற பொழுது வைதா ஆஹத அதர, வாக்கு கொடுத்தா மாற்றம் செய்வார். அப்படின்னா வாக்கிலே சுத்தமாக இருப்பது நேர்மையின் அடையாளம். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் வைதா துமின கான, அவரிடத்திலே ஒப்பந்தம் செய்யப்பட்டால், அவரை நம்பி ஒப்படைக்கப்பட்டால், அவரை நம்பினால் கான, அவர் ஏமாற்றுவார், மாற்றம் செய்வார். கண்ணியத்திற்குரியவர்களே, முக்கியமாக இந்த வார்த்தை பொருளாதாரத்திலே நேர்மையாக இருப்பதை குறிக்கிறது. ஒரு வியாபாரத்துல ஒரு கடைக்கு போறோம், ஒரு வியாபார ஸ்தலத்துக்கு போறோம், வியாபாரம் பண்றோம், அவரிடத்துல ஒரு பொருளை வாங்குகிறோம் என்றால் அந்த பொருளை அவரிடத்திலிருந்து நம்பி வாங்குறோம். இந்த விலைக்கான பொருள் இது அப்படிங்க போகும்போது ஒரு வியாபாரி அதில மிகச்சரியாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது நம்பிக்கை மோசடி. அதற்குண்டான விலை அல்லாத பழைய பொருளையோ அல்லது டேமேஜ் ஆன பொருளையோ கொடுப்பாரேயானால் அது நம்பிக்கை மோசடி. உங்களை நம்பித்தானே வியாபாரம் என்பதே நம்பிக்கை. இந்த பொருளுக்கு இந்த விலை, இந்த விலைக்கு இந்த பொருள் அப்படின்னு நம்பி வாங்குகின்ற பொழுது டேமேஜ்னா டேமேஜ் சொல்லி விற்கணும். இது டேமேஜ், இதுல குறை இருக்கிறது, இது உங்களுக்கு கொடுக்கிறேன், இவ்வளவு விலையை குறைச்சிக்குங்க. அதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே நம்பிக்கை. அதே மாதிரி பழைய பொருளாக இருக்கிறது, இது கொஞ்சம் பழசு, புதுசு இல்ல, சொல்லி விற்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அவுஃபுல் கைல வல் மீஸான பில் கிஸ்த், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், உங்களுடைய அளவையிலும் நிறுவையிலும் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், நேர்மையாக நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அளக்கின்ற பொழுதும் நிறுக்கின்ற பொழுதும் கொஞ்சம் அதிகமா போனால் பிரச்சனை இல்ல, குறைவாக போகின்ற பொழுது அது 1 கிராமாக இருந்தாலும் குற்றம் தான், அது தவறுதான், அது நேர்மைக்கு இழுக்குதான், நேர்மைக்கு மாற்றம் தான். ஏன்னா 1 கிலோவுடைய அளவுக்கு தான் பணம் கொடுக்கிறோம். அதுல 990 கிராம் 10 கிராம் குறைவாக இருக்கிறது என்றாலும் அது நேர்மைக்கு மாற்றம், நம்பிக்கை மோசடி. 1 கிலோல நான் வாங்கினேன் 10 கிராம் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. 10 கிராம் குறைந்து இருக்கிறது, உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் மோசடி செய்து விட்டீர்கள். உன் நம்பிக்கை ஏற்படுத்தப்படுமேயானால் நம்பினால் அவர் மோசடி செய்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். நாலாவதாக பிரச்சனைகளிலே ஃபஜர, தவறாக பேசுவார். வைதா காஸம ஃபஜர, ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுமேயானால் அதுல அதிகாரத்திற்கு மாற்றமாக துஷ்பிரயோகம் செய்வார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதிகாரத்திலே இருப்பவர்கள், ஆட்சியிலே இருப்பவர்கள், பிரச்சனைகளை தீர்ப்பதிலே இருப்பவர்கள், நீதிபதியாக இருப்பவர்கள், அத்தனை பேர்களும் நேர்மையாக இருக்கணும். வைதா காஸம, பிரச்சனைகளுக்கு வருபவர்களிடத்திலே பிரச்சனைன்னு வந்துட்டா ஃபஜர, தவறாக பேசுவார், சரியாக பேச மாட்டார், நீதமாக பேச மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அது முனாஃபிக்குடைய அடையாளம். அப்ப அதுக்கு நேர் மாறா யார் சரியாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் நேர்மையாளர்கள் என்பது பொருள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, வார்த்தையில் நேர்மை, வாக்கிலே நேர்மை, நம்பிக்கையில் நேர்மை, அதிகாரத்தில் நேர்மை, இந்த 4 விஷயங்களிலும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு முஃமினும் நேர்மையாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 ஆண்டு காலங்கள் மக்காவில் இருந்தாங்க. மக்கத்து குறைஷிகளுக்கு மத்தியிலே இருந்தாங்க. 40 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அந்த 40 ஆண்டு காலங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதிக், உண்மையாளர், அல் அமீன், நேர்மையாளர் என்ற பெயரை மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. இதை தாண்டி வேற எந்த பெயரும் நபிகளார் வாங்கினதில்லை. பொய் சொன்னாங்கன்னு ரசூலுல்லாஹ் 40 வருஷத்துல ஒரு நிமிஷத்துல ஒரு நேரத்துல நிரூபிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் நேர்மைக்கு மாத்தாங்கன்னு ஒரு நேரத்துல ஒரு நிமிஷத்துல நிரூபிக்க முடியாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரே சாதிக், அவர் உண்மையாளர், அல் அமீன், அவர் நேர்மையாளர். ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லி, அல்லாஹ் தஆலா நபிகளாரிடத்திலே சொல்லி அவங்கள்ட்ட கேட்க சொல்றான், இத்தனை ஆண்டு காலங்கள் உங்களோடு நான் வாழ்ந்த அந்த வாழ்க்கையே உங்களுக்கு ஆதாரம் இல்லையா? 40 வருஷம் நான் நேர்மையாக, உண்மையாக,
உங்களோடு வாழ்ந்த வாழ்க்கையே உங்களுக்கு ஆதாரம் இல்லையா நான் நபின்னு அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நபிகளாரை சொல்லி கேட்க சொல்லுகிறான். கணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா குர்ஆன் இறங்கிய பிறகு இப்படி சொல்றான், நபியே குல் சொல்லுங்க, அமர ரப்பி பில் கிஸ்த், என்னுடைய இரட்சகன் நான் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று எனக்கு ஏவுகிறான் அப்படின்னு சொல்லுங்கங்கறான். நபியே சொல்லுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நேர்மையான உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியை நீங்க இப்படி சொல்லுங்க, என்னை அல்லாஹ் நேர்மையாக நடக்கணும்னு சொல்றான் சொல்லுங்கங்கறான். வ உமிர்து லிஅதில பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே நான் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறேன், நபியே நீங்கள் சொல்லுங்கள். ஃபஹ்கும் பைனஹும் பில் கிஸ்த் வைன ஹக்கம்த, நபியே அவர்களுக்கு நீங்கள் தீர்ப்பளித்தால் அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் நேர்மையாக தீர்ப்பளியுங்கள். அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து நேரடியாக சொல்லுகிறான். அல்லாஹ் தனித்தனியா சமூகத்தை பார்த்து ஈமான் கொண்டவர்களை பார்த்து தனியா சொல்லுகிறான், அது வேற விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக ஃபஹ்கும் பைனஹும் பில் கிஸ்த், யார் நேர்மையின் மொத்த உருவமோ அவர்களை பார்த்து நீங்கள் நேர்மையாக நடங்கள் சொல்றான்னு சொன்னா நேர்மைங்கிறது எவ்வளவு முக்கியம். கணியத்திற்குரியவர்களே, நேர்மைக்கு மாறாக நடக்க கூடாது என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு எந்த வகையிலும் சப்போர்ட் பண்ணவும் கூடாது, அவர்களுக்காக எந்த வகையிலும் வாதாடவும் கூடாது. அல்லாஹு தஆலா நபிகளாரை பார்த்து 3 இடங்களில் இந்த வார்த்தை சொல்கிறான். வலா தக்குல் லில் காயினின ஹஸீமா, யார் நேர்மைக்கு எதிராக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் வாதாட வராதீர்கள். வலா தக்குன், நீங்க ஆகாதீங்க, ஹஸீமா வாதாடக்கூடியவராக ஆகாதீர்கள். யாருக்கு? காயினின, மோசடி செய்பவர்கள், யார் நேர்மைக்கு மாறாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு. வலா துஜாதில் அனில்லதீன யஹ்தானூன அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே யார் மோசடி செய்கிறார்களோ அவர்கள் சார்பாக நீங்கள் வாதாடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இன்னொரு மேல அல்லாஹ் எப்படி கேட்பான், அன்தும் ஹாவுலாயி ஜாதல்தும் அன்ஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்துல இவர்களுக்காக நீங்கள் வாதாடி விடலாம். இந்த உலகத்துல யார் அநீதமாக நடக்கிறார்களோ நேர்மைக்கு எதிராக நடக்கிறார்களோ அவர்கள் சார்பா நீங்க பேசிடலாம். இந்த உலகத்துல கியாமத் நாளையில அல்லாஹ்விற்கு முன்னால் யார் அவர்களுக்கு வாதாடுவார்கள்? யார் நேர்மைக்கு எதிராக நேர்மைக்கு புறம்பாக நடக்கிறார்களோ உலகத்துல நீங்க அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிடலாம், உலகத்துல அவர்களுக்காக வாதாடிடலாம். ஆகிரத்துல அல்லாஹ்வுக்கு முன்னால் யார் வாதாடுவார்? யாருக்கு அந்த சக்தி இருக்கிறது? என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் நேரடியாக கேட்கிறான் என்றால், கணியத்திற்குரியவர்களே, நேர்மை என்பது எவ்வளவு முக்கியமானது, நேர்மைக்கு எதிராக நடக்க கூடாது என்பது எவ்வளவு முக்கியமானது, நேர்மைக்கு எதிராக சப்போர்ட் பண்ண கூடாது என்பது எவ்வளவு முக்கியமானது, நேர்மைக்கு எதிராக வாதாடக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதுமே நேர்மைக்கு மாற்றமாக நடந்ததில்லை. எந்த சூழ்நிலையிலும் அது யாராக இருந்தாலும், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்த் ஷுஹதாக லில்லாஹி, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நீங்கள் சாட்சியாளர்களாக இருப்பீர்களேயானால் நேர்மையான சாட்சியாளர்களாக இருங்கள். வலவலா அன்ஃபுஸிக்கும், அது உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, அவில் வாலிதைன் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, வல் அக்ரபீன் உங்களுடைய உறவுகளுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்க நேர்மையாக இருப்பது, நீங்க நேர்மையாக பேசுவது, நீங்க நேர்மையாக நடந்து கொள்வது யாருக்கு பாதகமாக இருந்தாலும், உங்களுக்கு பாதகமாக, உங்களுடைய பெற்றோர்களுக்கு பாதகமாக, உங்களுடைய உறவுகளுக்கு பாதகமாக இருந்தாலும், இயக்குன் கனியன் அவ் ஃபகீரன், யாரு சார்பாக வாதாடப்படுகிறதோ அவர் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் நீங்க நேர்மையா நடங்க, நேர்மையா பேசுங்க, நேர்மையாக சாட்சி சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. யாராக இருந்தாலும், ஃபத்ஹே மக்காவுடைய சமயத்துல மக்சூமி குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, ஒரு உயர்தரமான ஒரு குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விடுகிறார். ஃபாத்திமா என்பது அவர்களுடைய பெயர். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இந்த நிகழ்வு போயிருச்சு. திருடுக்கு கையை வெட்டுறது தான் தண்டனை.
அதுக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. திருநது உறுதி செய்யப்பட்டு விட்டால், ஆதாரத்தோடு பிடிக்கப்பட்டு விடுமேயானால் கையை வெட்டிடணும் அப்படிங்கிறது மார்க்கத்துடைய சட்டம், ஹத்து. அது அல்லாஹ்வுடைய சட்டம். அதுல எந்த மாற்று கருத்துக்கும், அதுல எந்த மாற்றத்திற்கும் இடம் இல்லை. இப்ப குறைஷி குலத்தார்களுக்கு நம்முடைய குலத்தை சார்ந்த, குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி கை வெட்டப்படுவதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட பேசி சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சு யார போய் பேச சொல்றது? ரசூலுல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளை உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை சொல்லி பேச சொல்லுவோம். உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. ஃபகல்லமஹு, அந்த மக்சூமி குலத்தை சார்ந்த ஃபாத்திமா அவர்கள் சம்பந்தமாக பேசுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதஷ்ஃபஉ ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து ஒரு தண்டனை சம்பந்தமாக நீ பேச வந்திருக்கிறாயா? கடுமையான வார்த்தை, கடுமையான கோபம். எது சம்பந்தமா நீ பேச வந்திருக்க? அல்லாஹ்வுடைய தண்டனைகளிலிருந்து ஒரு தண்டனை சம்பந்தமாக நீ பேச வந்திருக்கிறாயா? உனக்கு முன்னுள்ள சமூகம் அழிந்து போனதெல்லாம் உயர்குலத்தை சார்ந்தவர்கள் திருடினா விட்டுருவாங்க, பலகீனமானவர்கள் திருடினா அல்லாஹ்வுடைய ஹத்தை நிறைவேற்றுவாங்க. வாயிமுல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவ் அன்ன ஃபாத்திமா பின்தி முஹம்மத் சரிகத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் லகதஅது யதஹா, அவருடைய கையை நான் வெட்டிடுவேன். யாராக இருந்தாலும் நீதிதான், நேர்மதான். அது என் மகளாக இருந்தாலும், முஹம்மதுடைய மகளுக்கு இருக்க வேண்டிய எந்த சலுகையும் கிடையாது. என் மகளாக இருந்தாலும் வெட்டி இருப்பேன். இந்த ஃபாத்திமா என்ன? என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராக இருந்தாலும் தன்னுடைய நேர்மையை இதுவரை விட்டு கொடுக்காதவர்கள். இணையத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துட்டு போறாங்க. அழைச்சிட்டு போய் ஒரு வீட்டுல ஒரு பழைய ஆடு, நல்ல நீண்ட காலமாக வீட்டுல வளர்த்த ஒரு ஆடு இருந்துச்சு. அந்த ஆட்டில் இருந்து பால் கறந்தார்கள். வீட்டு கிணற்றுல இருந்து தண்ணி எடுத்து அந்த பால்ல கலந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குடிக்க கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி தன்னுடைய வாயில வச்சு அதை குடிச்சிட்டு வாயிலிருந்து வெளியே எடுத்தாங்க. ஹதீஸ்ல இந்த வார்த்தையெல்லாம் இப்படியே வருது, தன்னுடைய வாயில வைத்து குடித்து அதை திரும்ப எடுத்தாங்கன்னு வருது. எடுத்துட்டு வலது பக்கமாக ஒரு கிராமவாசி இருந்தார், இடது பக்கமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தாங்க. வலது பக்கம் கிராமவாசி, இடது பக்கம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆக உயர்வான ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உம்மத்துல ஆக சிறந்த ஒரு சஹாபி யாருன்னு சொன்னா அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இல்ல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, யாரும் மறுக்கல. ஆனா அவர்கள் இருந்தது இடது பக்கம், அந்த கிராமவாசி இருந்தது வலது பக்கம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுல இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதம் இருந்த அந்த பாலை அந்த கிராமவாசிக்கு கொடுத்துருவாங்களோன்னு யோசிச்சு யஅதி அபூபக்கர் யா ரசூலல்லாஹ்னாங்க. அபூபக்கருக்கு கொடுங்க யா ரசூலுல்லாஹ் அந்த பால்ண்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதி, அந்த பாலை அந்த கிராமவாசிக்கு கொடுத்தான். கொடுத்துட்டு சொன்னாங்க ஃபல் ஐமனு அல் ஐமனு, வலது பக்கத்திற்குரியவர் முழுவதுமாக எல்லாவற்றுக்கும் தகுதியானவர். ஃபல் ஐமனு அல் ஐமனு, அட இந்த பக்கம் அபூபக்கர் சித்திக்கா இருக்கட்டும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர் எவ்வளவு பெரிய மனிதராக இருக்கட்டும், இந்த பக்கம் கிராமவாசி சாதாரண மனிதராக இருக்கட்டும், ஆனால் வலது பக்கத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. வலது பக்கத்துல இருந்தா சில விஷயங்களை ஆரம்பிக்கணும், அதுல எந்த மாற்றம் இல்லை. அதுதான் நேர்மை, அதுதான் நீதி. அது உமர் சொன்னாலும் சரியே ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசிக்கு அந்த பாலை கொடுத்தார். கணியத்திற்குரியவர்களே, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் ஒரு தடவை மிம்பர்ல ஏறி நின்று இந்த விஷயத்தை சொல்றாங்க. நான் சிறுவயதாக இருந்த பொழுது என்னுடைய தந்தை எனக்குன்னு சிறப்பா ஸ்பெஷலா ஒரு அன்பளிப்பை கொடுத்தார்கள். என்னுடைய தாயார் அம்ரா பின்த் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, என்னுடைய தந்தை பஷீர் இப்னு நுஅமான் இடத்திலே சொன்னா, பஷீர் இப்னு நுஅமானுடைய தந்தை இடத்திலே சொல்லுகிறார்கள், நீங்கள் நபிகளாரை இதற்கு சாட்சியாக ஆக்காதவரை இந்த நான் அன்பளிப்பை பொருந்திக் கொள்ள மாட்டேன்ட்டான். இப்ப நுஅமான் இப்னு பஷீருடைய தந்தை நுஅமான் இப்னு பஷீரை அழைத்துக் கொண்டு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், இவர் என்னுடைய மகன் அம்ரா பின்த் ரபாஹா மூலமாக பிறந்தவர், இவருக்காக நான் அன்பளிப்பை ஸ்பெஷலாக கொடுத்தேன், என்னுடைய மனைவி இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களை சாட்சியாக ஆக்க சொல்கிறார்கள் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீ இதே போன்று உன்னுடைய மற்ற பிள்ளைகளுக்கும் கொடுத்தாயான்னு கேட்டான். இப்ப கொடுத்திருக்கா இல்லையா நுஅமான் இப்னு பஷீருக்கு, அதே மாதிரி மற்ற பிள்ளைகளுக்கும் கொடுத்த எல்லாம் இல்ல, கொடுக்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள், யஅதிலு பைன அவுலாதிக்கும், உடைய குழந்தைகளுக்கு மத்தியிலே நீ நேர்மையாக நடந்து கொள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். கண்ணியத்திற்குரியவர்களே, தன்னுடைய சொந்த குடும்பமாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலும் நேர்மையாக நடந்து கொள்வது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்த மிக பெரும் ஒழுக்க மாண்பு, மிக பெரும் பண்பு, மிக உயரிய ஒரு குணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்நாள்ல நேர்மையாக இருந்தது மட்டுமல்ல, தன்னுடைய சஹாபாக்களுக்கு முன் சென்ற சமூகத்திலே எப்படியெல்லாம் நேர்மையாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியையும் சொல்லுவாங்க. பனு இஸ்ரவேலர்கள்ல ஒரு மனிதர் இருந்தார், அவருக்கு 1000 தீனார் தேவைப்பட்டது. அவர் ஒரு வசதியானட்ட போய் எனக்கு ஒரு 1000 தீனார் தாங்கன்னு கேட்டார். இப்ப இந்த மனிதர் இதற்கு யாரை சாட்சியாக கொண்டு வருகிறான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், வகஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ்வே சாட்சிக்கு போதுமானவன் சொன்னார். சரி, அடுத்து இதை நீ ஒரு கால பணத்தை கொடுக்கலன்னா இதுக்கு பொறுப்புதாரியாக நான் யாரை ஆக்கிக் கொள்வது, நாமினியாக யாரை ஆக்கிக் கொள்வதுன்னு கேட்டார். அவர் சொன்னார், வகஃபா பில்லாஹி வக்கீலா, பொறுப்புதாரியாக ஆகுவதற்கு அல்லாஹ்வே போதுமானவன் அப்படின்னு சொன்னார். இப்ப அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சாட்சி பொறுப்புதாரின்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேல நம்ம என்ன செய்யறது? 1000 தீனாரை அவருக்கு கொடுத்து விடுகிறார், குறிப்பிட்ட தவணையிலே தந்து விடுமாறு சொல்லிவிட்டு. இப்ப அவர் வெளியூருக்கு வந்து சேர்ந்துட்டார், ஒரு சொந்த ஊருக்கு. சரியா அந்த நேரம் நெருங்கி கொண்டிருந்த சமயத்துல இவருக்கு படபடன் வருது. ஏனென்று சொன்னால் இவர் கப்பல்ல போய் தான் அந்த காசை கொடுக்கணும், இடையில கடல் குறுக்கிடுகிறது, அவருக்கு எந்த விதமான வாகனமும் கிடைக்கல. நம்ம அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி வாங்கி இருக்கோமே, இதை கொண்டு போய் சேர்க்கணுமே. என்ன செய்தார்? ஒரு பலகையை எடுத்தார், அதை 2ஆக உடைத்தார், 1000 தீனாரை அதற்குள்ளே வைத்து ஒரு தபாலையும் எழுதி, இன்னாரிடமிருந்து இன்னாருக்காக இந்த தீனார் வைக்கப்படுகிறது, கடனை நிறைவேற்றுவதற்காக, இந்த தவணை முடிவதற்குள்ளாக அப்படின்னு எழுதி அது நல்லா அடைச்சு கடல்ல போட்டார். இணையத்திற்குரியவர்களை, இந்த பக்கம் யார் கடன் கொடுத்தாரோ அவர் கடற்கரையில இருந்து விறகுகளை சேகரிப்பதற்காக வந்த சமயத்துல கடல்ல இந்த பலகை மிதந்து வருகிறது. விறகுக்காக அதை எடுக்கிறார், வீட்டுக்கு போறார், அதை உடைக்கும் போது இந்த 1000 தீனாரும் அந்த தபாலும் இருக்கிறது. அப்ப இது நமக்கானது என்று தெரிந்து கொண்டவராக அதை வைத்துக் கொள்கிறார். இந்த கடன் கொடுத்த மனிதர், ஆஹா அது சரியா போய் சேர்ந்துச்சான்னு தெரியலையே, கடல்ல வேற எங்கேயாவது போயிருந்துச்சுன்னா கொடுக்காத மாதிரி நம்ம ஆயிருவோமே, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி வாங்கியிருக்கோமேன்னு யோசிச்சு அடிச்சு பிடிச்சு ஒரு கப்பல்ல ஏறி அந்த ஊருக்கு வந்து சேர்ந்து அவரை பார்த்து 1000 தீனாரை கையில கொடுக்கிறார். கையில கொடுத்துட்டு கொஞ்சம் தாமதமாயிருச்சு, அல்லாஹ்வுக்காக மனம் வருந்தீங்கன்னு சொல்ல போகும்போது, வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா இதுக்குன்னு கேட்கிறார். ஆமா, ஒரு 1000 தீனாரை ஒரு படகுல வச்சு நான் அனுப்பிச்சு விட்டுருந்தேன் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், அது என்னிடத்திலே முறையாக வந்து சேர்ந்து விட்டது. இணையத்திற்குரியவர்களே, இந்த 2 மனிதர்களுடைய நேர்மையும் நீங்க பார்க்கணும். இந்த எடுத்தவர் என்ன சொல்லி இருந்திருக்கலாம், நான் அந்த 1000 தீனாரை எங்கிருந்து எடுக்கலன்னு சொல்லி இருந்திருக்கலாம். அது அவரை பொருட்படுத்த போறதும் இல்லை, அவருக்கு தெரிய போறதும் இல்லை. ஆனாலும் 1000 தீனார் அது வந்து சேர்ந்து விட்டது என்ற சொன்ன அவருடைய நேர்மை, பலகையில போட்டமே போய் சேர்ந்துச்சா இல்லையா, இன்னொரு 1000 தீனாரை எடுத்துக்கொண்டு வந்த அவருடைய நேர்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகளை சொல்லி உலகத்தில் நேர்மையாக எந்த சூழ்நிலையும் நேர்மை தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்கி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நேர்மையோடு இருக்கின்ற பட்சத்தில் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியையும் சொல்லுவார்கள். 3 நபர்கள் குகைகளிலே அடைபட்டுக் கொள்கிறார்கள். நாம அல்லாஹ்ட்ட நம்ம செஞ்ச நல்ல காரியங்களை சொல்லி துஆ செய்வோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு முதல் 2 பேர் 2 காரியங்களை சொல்லி துஆ செய்வாங்க. 3வது நபர், யா அல்லாஹ் என்னிடத்திலே ஒருவர் வேலை பார்த்தார், கூலி வாங்காம போயிட்டார், அந்த கூலியை வச்சு ஒரு ஆடு வாங்கினேன், அது ஆட்டு மந்தையாக மாறியது, மாடு வாங்கினேன் மாட்டு மந்தையாக மாறியது, ஒட்டகம் வாங்கினேன் ஒட்டக மந்தையாக மாறியது. அவ்வளவு வந்ததுக்கு பிறகு ஒரு நாள் வந்தார், கூலியை
கொடுங்கண்டார். இதோ ஆட்டு மந்தை, இதோ மாட்டு மந்தை, இதோ ஒட்டக மந்தை, இது அத்தனையும் உனக்கு கூலி என்றார். விளையாடாதீங்க, என்னுடைய கூலி கொஞ்சம் காசு அதை மட்டும் கொடுத்துருங்க. இல்லை, இது அத்தனையும் உன் காசால், உன் பணத்தால், உன்னுடைய சம்பளத்தால் வாங்கியது, ஒண்ணு கூட விடாம எடுத்துட்டு போயிரு. யா அல்லாஹ், இந்த நேர்மையை நான் உனக்காக நான் கடைபிடித்தேன், என்னுடைய இந்த குகையை நீ நீக்கி விடுவாயாக நல்லாட துவா செய்யும் போது முழுவதுமாக குகையினுடைய கல் விலகியது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக நாம் நேர்மையாக இருக்கின்ற பொழுது உலகத்திலே நாம் நினைக்கின்ற எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நிகழ்த்தி தருவான். மறுமையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யார் உலகத்திலே நேர்மையாக நடந்தார்களோ அவர்கள் ஒளியினால் ஆன மிம்பரிலே, மேடையிலே, அல்லாஹ்வுடைய வலதுபுறத்திலே இருப்பார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே நேர்மையாக நடந்து அல்லாஹ்வுடைய அத்தனை காரியங்களை பெற்று ஆகிரத்திலும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் அல்லாஹ்வுடைய சிறப்பையும் பெறக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.